கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் நான் பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு கர்த்தர் என்னோடு இருப்பாரானார். கர்த்தர் என்னோடு இருப்பாரானார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் அது எப்படி இருக்கும்? எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். நம்மோடு இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் நமக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஒருவேளை அநேக கஷ்டங்கள் இருந்தாலும் அது கஷ்டம் போல தெரியாது. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இது யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் என்பதே. அன்பானவர்களே, இந்த பகுதி ஒரு காலேப்பை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம். மோசே இருந்த நாட்களில் கானான் தேசத்தை வேவு பார்க்க யோசுவாவும் காலேபும் கடந்து போனார்கள். அநேகர் என்ன செய்தாங்கன்னா, மற்ற நிறைய பேர் போனாங்க. எல்லாருமே மற்றவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிற அளவுக்கு வேண்டாத காரியங்களை பேசினாங்க. ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் நல்ல காரியங்களை குறித்து சொன்னார்கள். அங்குள்ள நல்ல காரியங்களை சொன்னார்கள். மற்றவருடைய இருதயம் கரைந்து போகிற அளவுக்கு, பயப்படுகிற அளவுக்கு சில காரியங்களை பேசியிருக்கிறாங்க. இதில் சொல்லப்படுகிறது, இந்த யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். உத்தமமாய் பின்பற்றினேன் காலேப் சொல்லுகிறாரு. அந்த டைமில் எனக்கு 40 வயது. இப்போது 45 வயது கூட 85 வயதுள்ளவனாக இருக்கிறேன். இப்போதும் நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக உத்தமனாக இருக்கிறேன். இப்போதும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் நான் என்ன செய்திருவேன்? இன்னும் இருக்கிற அந்த ரெண்டு நாட்டில் உள்ள ஜனங்களை நான் என்ன செய்வேன்? துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். துரத்தி விடுவேன். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். ஒரு பாடல் இருக்கு, பெர்க்மான் சையா பாடின பாட்டு தான். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடியே, சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமன் பானுள்ளே, இப்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு வெற்றி வெற்றி தான். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு காலேப் உத்தமமாய் பின்பற்றினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கும்போது, உத்தமமாய் பின்பற்றும்போது நம்முடைய காரியங்கள் செழிப்பாகத்தான் காணப்படும். நம்ம வாழ்க்கையில் எரிச்சல்கள், கோபங்கள், போட்டிகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும். கர்த்தருக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எந்த வகையில் நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் யோசித்து பார்த்தீங்களா? ஏதாவது காரியங்களில் அப்படி நம்ம துக்கப்படுத்தும் போது அவர் எப்படி நம்மோடு கூட இருக்க முடியும் இல்லையா? அதை நம்ம சிந்திக்கணும். அதில் பின்னால் உள்ள வசனங்கள் சொல்லப்படுகிறது 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இந்த லெங்க்த்து நாட்களில் அநேக 40 நாள் உபவாசம் இருப்பவங்களும் உண்டு, 2 நேரம் உபாசிக்கிறவங்களும் உண்டு, இல்லை ஒரு நேரம்தான் உபாசிப்பேன்னு சொல்லவங்களும் உண்டு, உபவாசிக்காமலே இருப்பவங்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. சகல விதமான கசப்பு, இப்போ நம்ம வாசிக்க கேட்டோமே, இப்படிப்பட்ட கசப்பு கோபம் இந்த நாட்களில் இந்த ஆண்டுடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 40 இந்த தபசு நாட்களில் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், விசுவாசத்தின் மேலே விசுவாசம், அந்த மாதிரி வளர்ச்சி அடைகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது அவர் நம்மோடு செயல்பட முடியாது. ஆகையினால இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். காலேப் உத்தமமாய் நடந்தது போல நான் என்னுடைய வாழ்க்கை கடைசி மூச்சு வரைக்கும் நான் உத்தமமாய் இருக்க வேண்டும், உத்தமமாய் வாழுவேன். ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஜீவிப்போம். பொல்லாத காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம். என்ன சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. எப்பக்கம் பார்த்தாலும் பயங்கரம் பயங்கரம். துணிகரமான பாவத்தை செய்கிறவங்க பாருங்க. கடந்த வாரம் ஒரு இந்த யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு வாலிப பெண்
அவங்க பெற்றோரால் திருமணத்திற்கு ஒழுங்காக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சகோதரி வேற ஒரு உறவு வச்சுருக்காங்க, வேற ஒருவனோடு உள்ள உறவு. அதை பெற்றோர் செய்து கொடுக்காம இவங்க பார்த்த ஒரு துணையை திருமணம் செய்து கொடுத்தாங்க. 15 நாள் தான் கட்டின புருஷனோடு கூலிப்படை வச்சு கெட்டின புருஷனை கொன்னுக்கிட்டு அந்த காதலனோடு கடந்து போயிட்டாங்க. போலீஸில் பிடிப்பட்டாங்க. என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க. அது முதலாவதே வேண்டான்னு சொல்லியிருக்கணும், பிடிவாதமாக வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கணும் இல்லையா? பெற்றோருக்கும் கீழ்ப்படிஞ்சு 15 நாள் வாழ்ந்து கூலிப்படை வச்சு கொன்று எப்படி அவங்க கூட வாழ முடியும்? அவங்க கிறிஸ்தவிகளா ஹிந்துவா அதெல்லாம் தெரியாது. எப்படி ஆண்டவர் உதவி செய்ய முடியும்? ஒருத்தருமே உதவி செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கை பாழடைந்த ஒரு நிலைமைக்கு போகுதுங்கிறது கூட தெரியல. மக்களுடைய இருதயம் இருமாப்பு, துணிவு, பொல்லாத காரியங்களுக்கு கூட துணிகரமான பாவத்தை செய்கிறாங்க. அதான் தாவீது ராஜா சொல்லுவார், துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காரும். அன்பானவர்களே, துணிகரமான பொய், துணிகரமான செயல்பாடுகள், அப்படியெல்லாம் நம்ம இருந்தோன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கவே மாட்டார். நம்ம அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், பிரியமாய் நடக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. அன்பானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆகையினால போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் வேதம் சொல்லுகிறது. ஆகையினால கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நம்ம உத்தமமாய் நடக்கும்போது அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒரு விசுவாசி தான் ஒருவர் அநேக வருஷங்களுக்கு முந்தி எனக்கு சாட்சியை கேட்டவர் சொன்னார், உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் சாட்சியையும் எழுதி எனக்கு தாருங்க, நான் அதை வெளிநாட்டுக்கு அனுப்பி உங்களுக்கு நிறைய பணம் நான் வசூல் பண்ணி நான் தாரேன். அப்புறம் ஒரு வீடு வாங்கி, அப்புறம் ஒரு காரம் வாங்கி நீங்கள் சந்தோஷமாக, இன்னும் சந்தோஷமாக வாழலாமே. நீங்கள் பஸ்லெல்லாம் ஏன் கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ண வேண்டும்? அப்படியெல்லாம் எனக்கு நிறைய புத்திமதியெல்லாம் சொல்லி தந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு காந்தி நகர் காலனியில் ஒரு வீடு இருக்குது, எனக்கு அது போதும், இன்னொரு வீடு எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர், என்ன சிஸ்டர், நீங்கள் உங்கள் சாட்சியை கேட்டாலே எவ்வளவு நல்லா இருக்குது, நீங்கள் தயவுசெய்து ஒரு ஃபோட்டோவும் உங்கள் சாட்சியை மட்டும் எழுதி தந்துருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு நிறைய கலெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் பென்ஷனே எனக்கு தாராளமாக போதும், எனக்கு வேண்டான்ட்டு. அன்பானவர்களே, அதை யோசித்து பாருங்க. ஒருவேளை கொடுக்கணுன்னா கொடுத்தா கிடைக்குமா இருக்கும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அது வர வேண்டிய விதத்தில் கொஞ்சம் கிடைச்சாலும் நிறைவாக இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய இடத்துல போய் காலை போட்டு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி நிம்மதியை கெடுத்து ஊழியத்தை கெடுத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு
தூஷணத்தையும் கொண்டு வராமல் நம்ம இருக்கிற நிலைமையில் இருந்தால் போதும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரில் பார்க்குற நேரம் பாருங்கள், ஏழை மக்களுடைய ஏழை ஜனங்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இருக்குமா இருக்காதான்னு நான் எல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஒரு நேரம் கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத ஜனங்கள் இப்படிப்பட்ட கூத்தாட்டங்களை பார்த்து நிறைய கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, பியூட்டி பார்லரில் போய் நல்லா அவங்கள அலங்கரித்து லக்ஸூரியஸாக கார்கள்லையும் அப்படியும் இப்படியும் போய் எடுத்து அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க, வீட்டுக்கு மேலே வீட்டை கட்டுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. ஆனால் அந்த பாமர ஜனங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அன்பானவர்களே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும், ஆண்டவர் தந்துருக்கு. எனக்கெல்லாம் நல்ல நிறைவு தான். ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாகவே தான் வச்சிருக்காரு. அவருடைய திரு சித்தத்தின்படி என்னுடைய 41 வயதில் என்னுடைய கணவர் இறந்தார். என்னுடைய 42 வயதில் 17 வயது மகன் இறந்தான். என்னுடைய 52 வயதில் 29 வயதுள்ள திருமணமான மகன் இறந்தான். ஆனாலும் ஆண்டவர் என்னை விட்டு போகலை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை பின்பற்றி நடக்கும்போது, உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதனாலே உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆமன் பானவர்களே, எந்த சூழ்நிலையும் கர்த்தரோடுள்ள அந்த அன்பு, அந்த உறவில் இருந்து பிரிக்காமல் காத்து கொள்வார். நம்ம தள்ளி போனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பார். நம்ம தான் விலகி போகிறோம், பாதை தவறி போகிறோம். அப்படியும் அவர் சொல்லுவார், இந்த பாதையில் போகாத, இப்படி போன்னு சொல்லுவார். அதையும் கேட்காம போகிறனால தான் நமக்கு துன்பமும் வேதனையும் கஷ்டமும் பெருகுது. ஆகையினால அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். சங்கீதம் 71:16 கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தாவீது சொல்கிற, கர்த்தருடைய நீதியை பற்றியே நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அது எதுவானாலும் எப்படி இருந்தாலும் உத்தமமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளோடு தேவன் நடக்கிறார், கூட இருக்கிறார், போதிப்பார், மறந்தாலும் நினைப்பூட்டுகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏசாயா 32:17 சொல்லப்படுகிறது, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் என்றிருக்கிறது. நீதியின் கிரியை, நீதிக்க கிரியை
சமாதானமும் நீதியின் பலன் அமெரிக்கையும் சுகமும். நம்ம நீதி செய்கிறவர்களாக இருக்கும்போது அது அமெரிக்கையும் சுகமுமாய் நம்ம வாழ முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையினால நம்ம அந்த சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்து அவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வெறும் இந்த 3 மரணங்கள் மாத்திரமல்ல, அப்புறம் நம்மளை தீமையாய் பேசினவங்க, பாவம் இல்லாமலாம் மரிக்கும்னு சொன்னவங்க, பரியாசம் பண்ணினவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்ல வரல. அது கர்த்தர் பார்த்து கொள்வார். பழி வாங்குதல் அவருக்குரியது. அன்பானவர்களே, கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்தார். ஆகையினால தான் நான் என்ன செய்கிறேன்? தைரியமாக எனக்கு முழு மூச்சோடு, எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்திருந்தேன். 1980ஆம் ஆண்டில் முதலாக இந்த ஊழியத்திற்கு என் கணவர் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அழைப்பு பெற்று சொன்னார்கள். சரி, அது அடிக்கடி நான் பேசியிருக்கேன். அதில் அவங்க சரி தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். நானும் அதுக்கு பல போராட்டங்களோடு நானும் அதுக்கு சரின்னு சொல்லியாச்சு. இப்போ ஊட்டியிலேருந்து கோத்தகிரி என்ற ஒரு இடத்துல ரெவரண்ட் மோகன் ஐயா எஃப்எம்பிபியில் நியூ டெஸ்ட்மெண்ட்டு டீச்சராகவும் போதகராகவும் அவங்க இருந்தாங்க. அவங்க வராங்க. அப்போ அங்கே போய் என்னுடைய கணவர் தனியாக போனாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வரலையா? இல்லை ஐயா. இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, அவங்களையும் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்படைச்சிருக்கீங்க. இல்லை, அவள் வரேன்னு சொல்லியாச்சு. இல்லை, அவள்கிட்டையும் நம்ம கேட்கணும். சரின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த நாள் கூட்டிகிட்டு போனாங்க. நான் போனேன். என்னை பார்த்த உடனே அந்த ஐயா கேட்டாங்க, பாக்கியநாதராஜ் ஊழியம் செய்வார், ஆனால் நீ செய்வியா செய்ய மாட்டியா? எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதில் நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானா நான் செய்வேன், முழு மூச்சோடு நான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அனுப்புனாங்க. இந்த மரணங்களுக்கு பிறகு அந்த 2 மரணம் ஆன உடனே என்னை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள் உண்டு, அழகாக பாடுவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீதாம்மா என்னுடைய மூத்த மகள் மாதிரி, இத்தனை நடந்தும் நீ ஊழியம் செய்வான்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இதுவரைக்கும் ஆச்சரியமாக நீ இந்த இழப்புகள் மத்தியிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்யும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அம்மா, உன்னை தப்பாக இட போட்டேன், நீ செய்துக்கிட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் இவ்வளவு இழப்புகள் வந்தும் கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்கிறனால ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அவங்க பிராமின் கன்வெர்ட் ஆகும். அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் நம்ம உத்தமமாய் பின்பற்றும் போது அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க இல்லை. நம்ம ஆடி பாடி பொழிக்கலாம், அதெல்லாம் எல்லோரும் பார்த்து ரசிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது.
நித்திய ஜீவனை தருவேன் என்பதே வாக்கு தத்தம். அதை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அன்பானுள்ளே, ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். உத்தமமாய் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. எந்த சூழ்நிலை, ஒருவேளை பண கஷ்டமா, இல்லை வியாதி பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது கஷ்டங்களா, இல்லை இழப்புகளா, எதுவானாலும் உங்கள் உள்ளம் தேவனோடு சஞ்சரிக்கட்டும். அவர் உங்களோடு கூட இருப்பார். நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு விடுதலையை தந்து பலன் அளித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே கெஞ்சி ஜெபிக்கிறேன். அப்பா, நீரே போதுமானவராயிருந்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.